இப்போ ஃபஸ்ட் யூனிட்டோட 2 மார்க்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் எந்தெந்த மாதிரி 2 மார்க்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படிங்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு 2 மார்க்ஸாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் வந்து த சாப்டர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A. 3 questions இருக்குது. சரியா? The first one A is equal to என்ன கொடுத்துருக்கு. இது மொத்தமாக 3 கொஸ்டினுமே வந்து 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம், இல்லை ஒரு பாயிண்ட்டு மட்டும் 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ A is equal to 2, -2, 3. B is equal to 1, -4. ஸோ இதுக்கு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். A cross B 2, -2, 3 cross B set 1, -4. ஸோ ஆஸ் யூஷுவல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. ரைட்? ஸோ திஸ் இஸ் A cross B. அடுத்த கொஸ்டின் என்ன? A cross A. இப்போ A செட்டு மட்டும் எழுதணும். 2, -2, 3 cross இதுவும் என்னது? A தான் இல்லையா? 2, -2, 3. ஸோ விச் இஸ் 2, 2, 2, -2, 2, 3, -2, 2, -2, -2 இல்லையா? அப்புறம் -2, 3. தென் 3, 2, 3, -2, 3, 3. This is A cross A. அப்புறம் என்ன செய்யணும்? B cross A. The B cross A. So B set என்ன? 1, -4. Then cross A set என்ன? 2, -2, 3. So which is 1, 2, 1, -2, 1, 3, -4, 2. Then -4, -2, 4, -4, 3. ரைட்? ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டோம். 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. திஸ் இஸ் B cross A. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சு என்ன செஞ்சிட்டோம்? ஸோ அதே மாதிரி A cross B, A cross A, B cross A. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? The A is equal to B is equal to P, Q. இதுக்கு என்ன மீனிங்? The A is equal to என்ன? P, Q. The B is equal to that is also P, Q. இல்லையா? ஸோ அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. A equal to B, ரெண்டு செட்டுமே P, Q. ரைட். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? A cross B. The A cross B is equal to P, Q into P, Q. ஸோ which is இது எப்படி எழுதலாம்? P, 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 Q, Q, P, Q, Q. That's it. ஸோ தென் A cross A. இங்கே எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும் இந்த பாயிண்ட்டுக்கு. ஏன்னா ரெண்டுமே சேம் செட் P, Q தான். ஸோ ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். P, Q into P, Q. ஸோ த சேம் P, 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 Q, Q, P, the Q, Q. அடுத்து B cross A. இங்கே the same P, Q, P, Q, which is P, 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 Q, Q, P, Q, Q. Right. So third question பாருங்கள். A is equal to M, N, but B set is equal to empty set. Empty செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண the answer also empty set. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. The A cross B is equal to A set என்ன? M cross N cross B set empty set. The answer also empty set. The A cross A is equal to M, N cross M, N, which is the M, M, the M, N, the N, M, the N, N. Right. Next, the B cross A is equal to B set, empty set, A set, M, N. So which is empty set. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை ஸ்மால் வேல்யூ, ஸ்மால் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபைண்ட் A cross B ஒன்லி அந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுப்பாங்க 2 மார்க்ஸ். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். செகண்ட் ஒன்
அடுத்து தேர்ட் சம்மும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். லெட் a is equal to 1, 2, 3, b is equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. The solution for second problem. Right? a set என்ன கொடுத்துருக்கு 1, 2, 3. b set என்ன x is the prime number less than 10. About 2, 3, 5, 7. That's all. Okay, less than 8, 9 எல்லாம் prime numberல வராது இல்லையா? So up to this. இப்போ a cross b find out பண்ணோம் ஃபர்ஸ்ட் அதானே. Find a cross b. a set 1, 2, 3. b set 2, 3, 5, 7. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Then next 2, 2, 3, then 2, 5, 2, 7. Then next 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. This is a cross b. Now b cross a. The b cross a is equal to b set in 2, 3, 5, 7 into a 1, 2, 3. 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3. Right? 5, 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2, 7, 3. b cross a. சரிங்களா? ஸோ a கொடுத்தாச்சு, b செட் கொடுத்தாச்சு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? a cross b வேல்யூ அண்ட் b cross a. அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். சொல்யூஷன் ஃபார் தேர்ட் கொஷின். தேர்ட் என்ன கொடுத்துருக்கு? b cross a வேல்யூ கிவன். த b cross a. ஸோ நம்ம வழக்கமாக b cross a ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. b cross a கொடுத்தாச்சு. b cross a is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, then 3, 3, 3, 4 கொடுத்துருக்கு. ஃபைண்ட் a வேல்யூ அண்ட் b வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு the a is equal to a செட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஷின் பாருங்கள், a கிராஸ் பின்னு இல்லை, b கிராஸ் ஏன்னு இருக்குது. அப்போது b ஃபஸ்ட்டு உள்ளதுனால ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாமே பியோட எலமெண்ட்டு. a செகண்டில் உள்ளதுனால செகண்டு உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏவோட எலமெண்ட். அப்போ பாருங்கள், a is equal to செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது? 3 இருக்கா? 3, 4 இருக்கா? 4. அப்புறம் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அதை எழுதக்கூடாது. 3 இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து 4, 3, 4. ஆக a செட்டில் வந்து என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 3, 4. b is equal to ஃபஸ்ட்டு உள்ளது -2, -2 எழுதியாச்சு. 0, 0, ஓகே, 3. ஸோ -2, 0, 3. இது b செட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See next problem, example 1.2. If a cross b is equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find a and b. Right? ஸோ இதே மாதிரி ஒரு சம் வந்து எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஸோ சேம் டைப். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இந்த டைப். சரிங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்டில் a cross b is equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. Right. Find a and b. இப்போ வாட் இஸ் கிவன்? a cross b. அப்போது a வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே ஏவோட எலமெண்ட்டு இல்லையா? b செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால இங்கே செகண்ட் பிளேஸில் உள்ளது எல்லாமே பியோட எலமெண்ட். ஸோ தேர்ஃபோர் a is equal to, ஸோ 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 5, தட்ஸ் ஆல் இல்லையா? b is equal to 2, 4, அகைன் 2, 4 வருது இல்லையா? ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓவர். ஸோ இந்த மாடல் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See next problem. Example 1.7. A relation f means what? Function is defined f of x is equal to x square minus 2, where the x, this is x,
x belongs to minus 2, minus 1, 0, 3. Point 1. List the elements of f. Point 2 is a function. So this is the 2 mark question. 2 markல கேட்க வாய்ப்பு இருக்கு. List the elements of f அப்படின்னா வழக்கமாக இந்த 5 மார்க் போடும்போது f எழுதுவோம் இல்லையா, ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அது வரைக்கும் எழுதணும். செகண்ட் பாயிண்ட், இஸ் எஃப் எ ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் இன் எ டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஸ் எ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். சரியா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஃபங்க்ஷன். ஒரு டொமைனில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதோடைய இமேஜ் வந்து கோடொமைனில் இருக்கணும், யூனிக் இமேஜ் வந்து கோடொமைனில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருந்துட்டால் அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட், minus 2, minus 1, 0, 3 இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் minus 2 the whole square minus 2, 4 minus 2 is equal to 2. F of minus 1 the whole square minus 2, 1 minus 2 is equal to minus 1. The f of 0, so 0 minus 2 இல்லையா is equal to minus 2. F of 3 square minus 2, 9 minus 2 is equal to what, 7. அவ்வளோதான். So therefore f is equal to what, minus 2 comma 2 இல்லையா, minus 2 comma 2, then minus 1 comma minus 1, minus 1 comma minus 1, 0 comma minus 2, 0 comma minus 2, 3 comma 7, 3 comma 7, right? So this is the answer for first question. What is the first question? List the elements of f. f எழுதியாச்சு, சரியா, ரைட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, இது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ், ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு யூனிக் இமேஜ் இருக்குது, இதுக்கு யூனிக் இமேஜ் இருக்குது, சரியா. ஸோ ரெண்டு டொமைன் அதை எழுதும்போது எவ்ரி எலிமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் எ யூனிக் இமேஜ் அப்படின்னு எழுதுனாவே போதும், வேறு ஸ்டெப்ஸ் இதுக்கு கிடையாது, சரியா. என்ன எழுதலாம், we note that every element in the domain of f has unique image, so therefore it is a function, it is a function. புரியுதுங்களா? ஸோ இந்த டைப்பில் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட் அந்த மாதிரி கேள்விங்க கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem, example 1.14. If a is equal to minus 2, minus 1, 0, 1, 2 and f from a tending to b is an onto function defined by f of x is equal to x square plus x plus 1, then find b. இப்போ பாருங்கள், ஒரு டொமைன் கொடுத்துருக்காங்க. ஸோ onto function means what, every element in the domain of a function has unique image in the codomain. Okay, this is the onto function, right? அதாவது இங்கே என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா இதுக்கு 2 ஏதோ ஒரு நம்பர் 3, 5, 6, 7, சரியா. ஏரோ மார்க் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்கவே இருக்காது இல்லையா. ஸோ தட் இஸ் த onto function, right? ஸோ இதை ஷார்ட்டாக சொல்ல என்ன சொல்லுவோம், the range of f is equal to the codomain f, சரியா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம், சரியா. வாட் இஸ் தட், எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் த கோடொமைன், தட் இஸ் த onto function, ரைட். இப்போ இதுதான் விஷயம், அதனால தான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம இங்கே பி டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சரியா. ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கீங்க, the f of x is equal to the x square plus x plus 1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா. f of minus 2, this is minus 2 the whole square minus 2 plus 1, 4 minus 2 plus 1,
4 minus 2, 2, 2 plus 1, 3. Then f of minus 1 is equal to minus 1 the whole square plus minus 1 plus 1. So 1 minus 1 plus 1. So which is, it will be cancelled. The answer is 1. The f of 0 is equal to 0, 0, 1 is equal to 1. F of 1 is equal to 1 square 1, 1, 1. So totally 3. Then f of 2 is equal to 2 square plus 2 plus 1. 4 plus 2 plus 1. This is 7. Right? So I am going to write f. What is that? Minus 2, comma 3. Yeah? Minus 1, comma 1. 0, comma 1. 1, comma 3. 2, comma 7. 2, comma 7. This is the f. We need b value. சரியா? நம்ம on to function என்ன சொல்லியிருக்கோம்? The range of f is equal to codomain of f. Codomain அப்படிங்கிறது b domain. இதை a domain எடுத்துக்குவோம், இதை b domain எடுத்துக்குவோம். இல்லையா? இப்போ ரேஞ்ச்னா என்ன அர்த்தம்? The second element in function. The second element 3, 1, 1, 3, 7 சொல்கிறோம் இல்லையா? அதுதான் என்னது? Range of f. இப்போ range of f தான் the codomain of f. I mean the b value. b is equal to 3, 1, 1, 3, 7. Right? This is the b set. இப்போ இதை ஷார்ட்டாக எழுதுறோம்னா ரிப்பீட் பண்ணாமல் என்ன செய்யலாம்? அதாவது 3 ஒரு தடவை எழுதிட்டோம், நோ நீட். 1 ஒரு தடவை எழுதிட்டோம். இப்போ 3, 1, 7 எழுதிக்கலாம். இல்லை அதில் இருக்கிறபடியே எடுத்து எழுதினாலும் தவறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? This is the answer. 3, 1, 7. This is the b domain. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. Example 1.5. The arrow diagram shows figure 1.10. ஸோ ஃபிகருக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இங்கே என்ன நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது ஃபிகரோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபிகர் 1.10. A relationship between the sets P and Q. Write the relation. Point 1. Set builder form, roster form. What is the domain and range of R? R means relation. Range of F அப்படின்னா Fனா ஃபங்க்ஷன் இல்லையா? Rன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? ரிலேஷன் அர்த்தம். சரியா? ரைட். ஸோ கவனிங்க. ஸோ இப்போ எல்லாமே இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லி ஆகணும். வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செட் எ பில்டர் ஃபார்ம். பில்டர் ஃபார்ம் வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. சரியா? இப்போ இந்த டயக்ராம் வந்து பில்டர் ஃபார்ம் கிரியேட் பண்ணுற பாருங்கள். பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர், கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது x, y such that the y is equal to அப்படின்னு நம்ம இப்போ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஒய்யோட ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இதை கம்பேர் பண்ணுங்கள். 5 இங்கே என்ன இருக்குது? 3. என்ன டிஃப்ரென்ஸு? 2. சரியா? 5 minus 2 தான் என்னது? 3. அதே மாதிரி 6 minus 2 4 இல்லையா? 7 minus 2 5. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ்? 2. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா y is equal to x minus 2. y is equal to x minus 2 அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். வழக்கமாக இப்படி கொஷின் கொடுப்பாங்க, நம்ம ஆன்சர் போடுவோம். இங்கே கொஷின் மாடலை செட் பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ y is equal to x minus 2. இப்போ இங்கே எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது? எக்ஸுங்கிறது p டொமைனில் இருக்குது. ஒய்ங்கிறது எங்கே இருக்குது? ஒய்ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட y q டொமைனில் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் என்னது? பில்டர் ஃபார்ம். செகண்ட் ஒன் என்ன? ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இந்த நம்பர் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். அப்படி எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். சரியா? ரெண்டும் ஒன்று தான். ஸோ 5, 3, 6, 4, 7, 5. ரைட்? திஸ் இஸ் த ரோஸ்டர் ஃபார்ம். தென் தேர்ட் ஒன், what is the domain and range? ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்குது இல்லையா அந்த எலமெண்ட்ஸ், அதாவது ஏரோ மார்க்ஸ் போகுது இல்லையா, அதை மட்டும் தான் எழுதணும், இதை எடுத்துக்கக்கூடாது. சரியா? ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7. The range is equal to this number 3,
4, 5. ரைட், புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem, exercise 1.2 third problem. A relation R is given by the set the x comma y such that y equal to x plus 3. The x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. ஸோ போன சம்ம முன்னாடி பார்க்கும்பொழுது பில்டர் ஃபார்ம் க்ரியேட் பண்ண இல்லையா கொடுத்துருக்குற டேட்டாவிலேருந்து. ஸோ இங்கே அந்த பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்த எக்ஸ் வேல்யூலாம் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணி அதிலிருந்து என்ன செய்யலாம், டொமைன் அண்டு ரேஞ்ச் எழுதலாம் இல்லையா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒய் எழுதிக்கங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட், the x plus 3. y is equal to x plus 3. now y is equal to ஃபஸ்ட் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், y of 0 is equal to 0 plus 3 equal to 3. y of 1 is equal to 1 plus 3 is equal to 4. y of 2, 2 plus 3 is equal to 5. y of 3, 3 plus 3 is equal to 6. the y of 4 is equal to 4 plus 3 equal to 7. y of 5 is equal to 5 plus 3 is equal to 8. Right? Therefore, here in the capital R relation is equal to function எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே டைப் தான், அங்கே எஃப்னு இருக்கும், இங்கே ஆர்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. ஸோ இங்கே டொமைன் இஸ் ஈக்குவல் டு டொமைன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் உள்ள எலமெண்ட் 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்ச் செகண்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. புரியுதுங்களா? எப்பொழுதுமே செகண்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து ரேஞ்ச், ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் வந்து டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது ரிலேஷனாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஸோ இந்த டைப்பில் வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem in exercise 1.2 first problem. இப்போ கவனிங்க, இதில் வந்து A செட் கொடுத்துருக்கு, B செட் கொடுத்துருக்கு. which of the following are relation from A to B, R1, R2, R3, R4, அதாவது 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ரிலேஷன் வந்து A to B சாட்டிஸ்ஃபை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸுமே கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 4 பாயிண்ட்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம், ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரே பாயிண்ட்டாக கொடுத்து 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இப்போ என்ன செய்யணும், த A செட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 7. The B set is equal to 3, 0, -1, 7. இப்போ ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். The A cross B is equal to the 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. Then 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. Then 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. Right? This is A cross B. இப்போ question number 1 பாருங்கள். Point 1. R1 is equal to 2, 1, 7, 1. இந்த எல்லா எலமெண்ட்ஸும் A cross Bயில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். சரியா? இப்போ 2, 1 எடுத்துக்கிறோம். 2, 1 இதில் இருக்கா பாருங்கள். 2, 1 இல்லை இல்லையா? ஸோ இந்த A cross B ஃபுல்லாக செக் பண்ணுறோம். 2, 1 இல்லை. ரைட்? அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த 2, 1 belongs to R1. R1ல இருக்குது. பட் this 2, 1 not belongs to A cross B. Am I right? 2, 1 R1ல இருக்குது. ஆனால் என்ன இல்லை, இந்த 2, 1 அப்படிங்கிற வேல்யூ A cross Bயில் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் it is not a relation. It is not a relation A to B.
தட்ஸ் ஆல். ஒன்று செக் பண்ணிட்டாவே போதும். சரிங்களா? ரைட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் போகிறேன். செகண்ட் பாயிண்ட் R2 -1,1. அது வந்து அங்கே வந்து ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு இல்லையா? -1,1 மட்டும்தான் இருக்குது. இந்த -1,1 இதில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். No, there is no -1,1, right? So -1,1 belongs to R2, but -1,1 not belongs to A cross B. Not a relation A to B. இங்கே நல்லா கவனிங்க, நீங்கள் இங்கே மீன் பண்ணக்கூடாது. இது வந்து -1,1, இது 1,-1, ரெண்டு வெவ்வேறு பாயிண்ட்ஸ். இங்கே இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே இல்லை, நாட் பிலாங்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்? இது வந்து 1,-1. நாம் மீன் பண்ணுறது என்ன? -1,1. இடம் மாறி இருக்குது. ரெண்டும் சேம் எலமெண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் பிலாங்ஸ்னு எழுதக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? ஐ மீன் R3ல் என்ன இருக்குது? 2,-1 இதில் இருக்கா? இங்கே இருக்குது. ரைட். 7,7 இருக்குது. 1,3 இங்கே இருக்குது. சரியா? ஸோ எல்லா எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஷார்ட்டாக ஒரே லைனில் எழுதிடலாம். இந்த R3 கண்டெய்னிங் ஆர் A cross B. ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதுலேயும் இருக்குதுன்னு சொல்கிறத விட ஷார்ட்டாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மீனிங் ஒன்று தான். அதாவது 2,-1 பிலாங்ஸ் டு R3, 7,7 பிலாங்ஸ் டு R3, 1,3 பிலாங்ஸ் டு R3 எல்லாமே இருக்குது. அது எல்லாமே A cross Bயில் இருக்குது. அப்படி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எழுதுறத விட இப்படி எழுதிடலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? R3 கண்டெய்னிங் ஆர் A cross B அப்படின்னா இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் எ ரிலேஷன். ஃபஸ்ட்டு ரெண்டு நாட் எ ரிலேஷன். ஏன்னா இதில் இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து R3ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் A cross Bலையும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இட் இஸ் எ ரிலேஷன் A to B. இட் இஸ் எ ரிலேஷன் A to B. See the fourth point. 7,-1 எங்கேயாவது இருக்கா? 7,-1 இருக்குது. 0,3 இல்லை, 3,0 இல்லை, எடுக்கக்கூடாது. எக்ஸாக்டாக அதே 0,3 இருக்கா பாருங்கள். 0,3 இல்லை. ஸோ அதை இப்போ இங்கே மீன் பண்ணலாம். இல்லாததை மீன் பண்ணாவே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஓவர். ஒரு எலமெண்ட்டு வந்து இதில் இருக்கா, அதில் இல்லைனாவே நாட் ரிலேஷன். இருக்குது அப்படின்னும் போது எல்லா எலமெண்ட்டும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த எலமெண்ட்டு A cross Bயில் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற எலமெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 0,3 A cross Bயில் இல்லை. ஸோ அங்கேயே முடிஞ்சு போச்சு, நாட் ஏ ரிலேஷன். ஆக அதை நீங்கள் எப்படி எழுதணும்? The 0,3 belongs to R4 இருக்கா? பட் அது எங்கே இல்லை? 0,3 A cross Bயில் 0,3 இல்லை இல்லையா? ஸோ பட் the 0,3 not belongs to A cross B. Therefore, it is not a relation. It is not a relation A to B. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஒரு பாயிண்ட்டாக கொடுத்து ரிலேஷனாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem, example 1.4. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தேன் இல்லையா? அதே மெத்தட் தான். Let A is equal to 3, 4, 7, 8 and B is equal to 1, 7, 10. Which of the following sets are relations from A to B? Question mark. Point 1. R1, R2, R3. 3 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்? A is equal to 3, 4, 7, 8. B is equal to 1, 7, 10. So A cross B is equal to 3, 4, 7, 8 cross 1, 7, 10. So 3, 1, 3, 7, 3, 10. 4, 1, 4, 7, 4, 10. Then 7, 1, 7, 7, 7, 10. 8, 1, 8, 7, 8, 10. ஓகேங்களா? இப்போ செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு R1 செக் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ R1 is equal to 3, 7 இங்கே இருக்கா? இருக்குது. ரைட். 4, 7 இருக்குது. 7, 10 இருக்குது.
8,1 இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ R1 containing R A cross B. Therefore, it is a relation A to B. Relation A to B. Second point பாருங்கள். R2 3,1 இருக்கா இருக்குது. 4,12 இருக்கா இல்லை சரியா. ஸோ 4,12 belongs to R2 but 4,12 not belongs to the A cross B. Therefore, it is not a relation. It is not a relation A to B. So, அடுத்து third point பாருங்க. 3,7 இருக்கா here. 4,10 here. 7,7 here. 7,8 எங்கேயாவது இருக்க பாருங்க, கவனமாக பாருங்க. 7,8 இல்லை இல்லையா. அப்போ 7,8 belongs to R3 but 7,8 not belongs to A cross B. Therefore, it is not a relation. It is not a relation A to B. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem, example 1.9. Given f of x is equal to 2x minus x square, find first point f of 1 find out பண்ணோம். Second point f of x plus 1. Third point f of x plus f of 1. சரிங்களா? வெரி சிம்பிள். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற விஷயம் தான். ஃபஸ்ட் f of x எழுதிக்கணும். f of x is equal to 2x minus x square. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன? f of 1 எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ 2 minus 1 equal to 1. The second point f of x plus 1 எக்ஸுக்கு பதிலாக x plus 1ன்னு போடணும். minus x plus 1 the whole square. 2x plus 2, this is a plus b whole square formula. A square plus b square plus 2ab. So which is 2x plus 2 minus x square minus 1 minus 2x. Now plus 2x minus 2x cancel. Minus x square 2 minus 1 1. So plus 1. This is 1 minus x square. 1 minus x square. Third point பாருங்க. f of x முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் f of 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைனலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ f of x is equal to already we know f of x வந்து given question. f of 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ண வேண்டியது தான். The third point f of x plus f of 1. f of x எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கு? 2x minus x square plus f of 1 எவ்வளோ கொடுத்துருக்கு? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஓவர். ஓகேவா. என்ன ஆர்டர் எழுதுனா என்ன செய்வோம்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. சரிங்களா. டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்டர். ஆர்டரை பொறுத்து எழுதுறோம் அப்படின்னா முதல்ல ஸ்கொயர் வர நம்பரை முதல்ல எழுதுகிறோம், அப்புறம் 2x அப்புறம் 1. திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem, exercise 1.3 third sum பாருங்க. Given the function f from x tending to x square minus 5x plus 6, this is the equation. Evaluate the point 1 f of minus 1, point 2 f of 2a, point 3 f of 2, point 4 f of x minus 1. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தேன் இல்லையா, அதே மாடலில் பார்க்கணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிற விஷயத்தை என்ன செய்யணும்? f of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். f of x is equal to the x square minus 5x plus 6. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? f of minus 1. So minus 1 square minus 5 into minus 1 plus 6. 1 plus 5 plus 6. This is 12. Right? Second point பாருங்க, f of 2a. இப்போ xக்கு பதிலாக 2a போடுறேன். 2a square minus 5 into 2a plus 6. 4a square, 5 2s are 10a plus 6. The third point, f of 2 is equal to 2 square minus 5 into 2 plus 6. 4 minus 10 plus 6. This is 4 minus 10 minus 6 plus 6, 0. A fourth point, f of x minus 1 is equal to the x minus 1 the whole square minus 5 into x minus 1
plus 6 x square plus 1 I mean a square plus b square 2ab minus 2ab minus 5x plus 5 plus 6 the x square minus 2x minus 5x minus 7x 1 plus 5 6 6 plus 6 12 this is the answer புரியுதுங்களா இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் see the next problem question number 5 let f of x is equal to 2x plus 5 if x not equal to 0 then find f of x plus 2 minus f of 2 divided by x right இப்போ பாருங்க f of x எடுத்து எழுதிக்கிறோம் the f of x is equal to 2x plus 5 first ஒவ்வொன்றா find out பண்ணுறோம் முதல்ல f of x plus 2 find out பண்ணுறோம் அப்புறம் f of 2 find out பண்ணுறோம் divided by x போட்டுக்கலாம் இல்லையா ஸோ first f of x plus 2 இப்போ xக்கு பதிலாக x plus 2ன்னு போடணும் x plus 2 plus 5 2x plus 4 plus 5 so which is 2x plus 9 அடுத்து என்ன find out பண்ணணும் f of 2 find out பண்ணுறோம் இப்போ xக்கு பதிலாக 2 போடுறோம் இல்லையா 2 into 2 plus 5 4 plus 5 is equal to 9 ஸோ இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் therefore f of x plus 2 minus f of 2 divided by x is equal to f of x plus 2 value என்ன 2x plus 9 minus f of 2 value என்ன 9 divided by x plus 9 minus 9 cancel 2x by x now x will be cancelled is equal to 2 answer so இந்த மெத்தட்லேருந்து கொஷின் கேட்க கண்டிப்பாக 2 மார்க் கொஷின் வர வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் see the next problem question number 6 a function f is defined by f of x is equal to 2x minus 3 point 1 f of 0 plus f of 1 by 2 இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா ஸோ அந்த மாடல் அது செகண்ட் find x such that f of x equal to 0 find x such that f of x equal to x find x such that f of x is equal to f of 1 minus x இப்போ இதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க 2 மார்க்ஸில் 4ல் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்து 4 பாயிண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க 5 மார்க்ஸில் கேட்டால் 4 பாயிண்ட்டு சேர்த்து கொடுப்பாங்க சரிங்களா இப்போ 2 மார்க் பார்ட் அப்படின்னா எனி 1 பாயிண்ட் வில் பி கிவன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது என்ன f of x is equal to 2x minus 3 இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of 0 எவ்வளோ ஸோ 2 into 0 minus 3 equal to 2 into 0 0 0 minus 3 minus 3 f of 1 is equal to 2 into 1 minus 3 2 minus 3 is equal to minus 1 இப்போ substitute பண்ணுங்க the f of 0 plus f of 1 divided by 2 is equal to f of 0 value minus 3 plus f of 1 value minus 1 so minus 1 divided by 2 minus 4 by 2 is equal to minus 2 right அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு எடுத்துக்கிறோம் 0 இஸ் ஈக்குவல் டு 2x minus 3 ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2x therefore x is equal to 3 by 2 புரியுதுங்களா இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x minus 3 right so minus 3 இந்த பக்கம் கொண்டு வாங்க plus 3 2x இங்கே இருக்குது இல்லையா இந்த x இந்த பக்கம் போனால் minus x 3 is equal to 2x minus x x therefore answer x is equal to 3 right அடுத்து பாருங்க fourth point find x such that f of x is equal to f of 1 minus x என்ன அர்த்தம் f of x xக்கு பதிலாக 1 minus x கொடுக்கணும் இல்லையா so f of x is equal to f of 1 minus x is equal to 2 into 1 minus x minus 3 2 minus 2x minus 3 so minus 2x 2 minus 3 minus 1 this is the answer புரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இது ஃபோர்த் பாயிண்ட் நான் ஃபோர்த் பாயிண்ட் கொஞ்சம் கவனமாக கவனிங்க இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு f of x is equal to f of 1 minus x கொடுத்துருக்கு இல்லையா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும் பாருங்கள் f of x என்ன கொஷனில் 2x minus 3 இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 1 minus x ஆக 2 into x இருக்கிற இடத்துல என்ன செய்கிறோம் 1 minus x minus 3
which is 2 minus 2x minus 3. So this is minus 2x. 2 minus 3 minus 1. இப்போ இங்கே என்ன இருக்குது 2x minus 3. So 2x and the minus 2x இந்த பக்கம் வந்தால் plus 2x is equal to minus 1. Minus 3 இப்படி போச்சுன்னா plus 3. So 4x is equal to 2. X is equal to 2 by 4. X is equal to 1 by 2 answer. புரியுதுங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்து 2 மார்க்கில் கேட்கலாம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 8th one. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x the whole square. பாருங்க, ஸோ இதுவும் எக்ஸ் கண்டுபிடிக்கிற விஷயந்தான். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x. இப்போ கிவன் கண்டிஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர், அதாவது த கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இங்கே எழுதும்போது 3 minus 2x square, எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் போடணும். இந்த சைடு எழுதும்போது 3 minus 2x the whole ஃபங்க்ஷனுக்கும் ஸ்கொயர் போடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 3 minus 2x square is equal to, இது வந்து a minus b the whole square, a square plus b square minus 2ab, 2 3s are 6, 6 2s are 12, 12x. Right? Now 3 minus 2x square minus 9 minus 4x square plus 12x is equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூஸ் எடுத்துக்கங்க. minus 2x square minus 4x square. So this is minus 6x square. Right? Then x value 12x plus 12x. Then number 3 minus 9. So minus 6 is equal to 0. இப்போ என்ன செய்யுங்க? minus 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க. Divided by minus 6. minus 6 ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? the x square minus 2x plus 1 is equal to 0. So this can be written as x minus 1 the whole square equal to 0. Am I right? This is a minus b whole square. Expand பண்ண x square minus 2x plus 1 இல்லையா? So x minus 1 equal to square போயிடுச்சுன்னா 0. So x is equal to 1 answer. The x value 1. புரியுதுங்களா? இந்த மாதிரி எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு 2 மார்க் வந்து டெஃபினட்டாக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. Example 1.17. Let f be a function from R to R defined by f of x is equal to 3x minus 5. Find the values of a and b given that a, 4, 1, b belong to f. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏ அண்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? பாருங்கள், திஸ் இஸ் வெரி சிம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல எழுதிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்கு. என்னென்னது? a, 4, 1, b. ஸோ இப்போ எப்படி எடுத்துக்கிற பாருங்கள், திஸ் பாயிண்ட்ஸ் பிலாங்ஸ் டு எஃப். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சரியா? பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னா ஃபங்க்ஷனோட பாயிண்ட்ஸ் அது எல்லாமே. ஸோ இப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு a, 4 எடுத்துக்கிறேன். a, 4 which means what? இப்போ a, 4 ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதோட அர்த்தம் என்ன? a, 4 means a is image of 4. சரியா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏவோட இமேஜ் தான் 4. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? the f of a is equal to 4. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம இப்படி சொல்லலாம் இல்லையா? ஏவோட இமேஜ் தான் 4 அப்படின்னா, ஸோ இது என்ன சொல்லலாம்? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 அப்படி எழுத முடியும். அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யலாம்? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடுறேன். 3x இருக்கிற இடத்துல ஏன்னு போடுறேன். 3 into a minus 5. ஸோ 3a minus 5. இப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கோம்? 4 இல்லையா? ஸோ 4 இந்த மைனஸ் 5 இங்கே வந்து ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3a. 9 is equal to 3a. 9 by 3 is equal to a. Therefore a is equal to 3. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கு? 1, b. இது அதே மாதிரி தான். சரியா? 1, b means 1 is image of b. அப்போ இதை என்ன செய்வோம்?
therefore f of 1 is equal to b. Am I right? f of 1 is equal to b. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f of 1 is equal to 3 into 1 minus 5. So this is 3 minus 5 is equal to minus 2. இப்போ f of 1 என்ன சொல்லியிருக்கோம்? b. Therefore b is equal to minus 2. So the answer is a equal to 3, b is equal to minus 2. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. பாருங்கள், இது வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன் f dot g, g dot f இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் 1.20 find f dot g and g dot f when f of x is equal to 2x plus 1 and g of x equal to x square minus 2 இல்லையா? ஸோ the solution is first f of x என்ன கொடுத்துருக்கு? 2x plus 1. g of x என்ன கொடுத்துருக்கு? x square minus 2. x square minus 2. So f dot g of x is equal to f of g of x இல்லையா? f of g of x என்ன? x square minus 2. என்ன செய்வோம்? இதை எடுத்து fல அப்ளை பண்ணுவோம். f என்ன? 2x plus 1. இப்போ 2 xக்கு பதிலாக x square minus 2 plus 1 which is 2x square minus 4 plus 1. So this is 2x square minus 3. So next இது வந்து இதோட ஆன்சர் f dot g ஓட ஆன்சர். அடுத்து g dot f அப்படின்னா the g dot f of x is equal to g of the f of x. So g of the f of x value என்ன? f of x is equal to 2x plus 1. இப்போ இதை எடுத்து gல அப்ளை பண்ணுவோம் இல்லையா? gங்கிறது என்ன? x square minus 2 2 into x square minus 2. இந்த 2x plus 1 xல போடணும். 2x plus 1 the whole square minus 2. ஓகேவா? So this is a plus b the whole square. a square plus b square 2ab minus 2. So this is 4x square plus 4x minus 1. 1 minus 2 minus 1. That's all. This is g dot f. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.21 represent the function f of x is equal to root 2x square minus 5x plus 3 as a composition of two functions. Composition of two function means what? இங்கே fx கொடுத்துருக்கு இல்லையா? f of x f1 into f2 of xன்னு எழுதணும். அதான் டூ ஃபங்க்ஷன் f1 f2 of x அப்படி எழுத சொல்கிறாங்க. காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கவனமாக கவனிங்க. இப்போ வாட் இஸ் கிவன்? த f of x is equal to root 2x square minus 5x plus 3. இப்போ இது ரெண்டு ஃபங்க்ஷனாக முதல்ல கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ண தான் நம்ம எழுத முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். வி செட் எப்படி செட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த உள்ள விஷயத்தை மட்டும் f2 ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். சரியா? அதாவது 2x square minus 5x plus 3. இதை எப்படி செட் பண்ணுறேன்? f2 ஆஃப் எக்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். இப்போ f1 ஆஃப் எக்ஸ் இந்த ரூட் இருக்குது இல்லையா? அது f1 ஆஃப் எக்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். உள்ளே இருக்கிறது ஜென்ரலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் முதல்ல செட் பண்ணால் தான் அதோட ப்ராடக்ட்டை நம்ம எழுத முடியும். சரியா? ஸோ f of x equal to given statement this is f2 of x அப்படின்னா இதை f2ன்னு எடுத்துருக்கோம். இந்த ரூட் அப்படிங்கிற விஷயத்தை f1 of x அப்படின்னு எடுத்துருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த f1 of x is equal to root x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. f of x is equal to what? root 2x square minus 5x plus 3 இருக்கா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? f2 of xன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் தட்? f2 of x. ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொல்லியிருக்கோம்? f1 of xன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? the f1 of f2 of x. f1 of f2 of x. ஸோ இதை என்ன செய்யலாம்? the f1 f2 of x. So this is the composition of two functions. புரியுதுங்களா? நாமளே கிரியேட் பண்ணி கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ f of x ஃபங்க்ஷன்லேருந்து f1 f2 of x அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். திஸ் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem, example 1.22. If f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k. இங்கே பாருங்கள், கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கு k. And if f dot g is equal to g dot f, then find the value of k.
ஸோ எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவல் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் என்ன செய்ய போகிறோம், கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் the f of x is equal to 3x minus 2, right? So first g of x is equal to 2x plus k. So first என்ன செய்யணும், f dot g find out பண்ணணும். f dot g of x is equal to f of g of x. So f of g of x value 2x plus k. So இதை எடுத்து f ல substitute பண்ணணும். So 3 into 2x plus k minus 2. 3 2s are 6x plus 3k minus 2. இல்லையா? So this is f dot g value. அடுத்து g dot f of x is equal to g of f of x. The g of what is f of x value? 3x minus 2. So இதை எடுத்து என்ன செய்யணும், g ல அப்ளை பண்ணுவோம். g என்ன, 2x plus k, but 2 xக்கு பதிலாக 3x minus 2 plus k. This is 6x minus 4 plus k. This is g dot f. So what is given condition? என்ன கொடுத்துருக்கு, f dot g is equal to g dot f. f dot g is equal to g dot f. f dot g answer என்ன வந்திருக்கு, 6x plus 3k minus 2 is equal to g dot f என்ன வந்திருக்கு, 6x minus 4 plus k. Right? So இங்கே 6x cancel பண்ணிடலாம் இல்லையா? ஸோ 3k minus 2 is equal to minus 4 plus k. kலாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. 3k minus k minus 4, this is here plus 2. So here 2k is equal to minus 2. k is equal to minus 1. kவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. Example 1.23. Find k if f dot f of k equal to 5. நல்லா கவனிங்க, இங்கே f மட்டும்தான் இருக்குது, gலாம் இல்லை. சரிங்களா? f dot f of k equal to 5 where f of k equal to 2k minus 1. எல்லாம் சிம்பிளான விஷயம் தான், கவனமாக பாருங்கள். இப்போ வழக்கமாக f of x அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கு, f of kன்னு கொடுத்துருக்கு, அவ்வளோதான். f of k is equal to 2k minus 1 கொடுத்துருக்கு. So what is given statement? f dot f of k equal to 5. First f dot f find out பண்ணணும். f dot f of k அதை நம்ம முதல்ல find out பண்ணணும். இப்போ f dot f அப்படின்னா என்ன அர்த்தம், f dot f of k is equal to f of k. So f of what is f of k value, 2k minus 1. ஸோ இதை எடுத்து எஃப்ல போடணும். எஃப்ல போடணும் அப்படின்னா கேவில் சப்ஸ்டிட் பண்ணணும். 2 into 2k minus 1 minus 1. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 2 into 2 4k minus 2 minus 1 4k minus 3 4k minus 3. இப்போ இதோட வேல்யூ கொடுத்துருக்கு, f dot f of k is equal to how much, 5. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரைட்? ஸோ 5 இந்த மைனஸ் 3 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 3 equal to 4k. So 8 is equal to 4k. Therefore k is equal to how much, 2. இல்லையா? புரியுதுங்களா? k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. Exercise 1.5. First question. Using the functions f and g given below, find f dot g and g dot f. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு, f dot g, g dot f. Check whether f dot g is equal to g dot f. இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணோம். இதில் மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, 5 கொஷின்ஸ் இருக்குது. சரியா? 5 கொஷின்ஸும் 2 மார்க்கில் தர மாட்டாங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? 5 மார்க்கில் இதே கொடுத்தா 5ம் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ 2 மார்க்ஸில் வரும்போது எனி 1 பாயிண்ட் வில் பி கிவன். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். த சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, f of x is equal to x minus 6, g of x is equal to x square. இப்போ ஃபஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், the f dot g ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். f dot g of x is equal to f of g of x. ஸோ f of g of x எவ்வளோ, x square. இதை எடுத்து fல போடுறேன். fல இங்கே xக்கு பதிலாக போட்டால் என்ன ஆகும், x square minus 6. ரைட்? அடுத்து g dot f, g dot f of x is equal to g of
f of x. So g of f of x value x minus 6. So இதை எடுத்து gல போடுறேன் இல்லையா? இப்போ gல அப்ளை பண்ணும்போது g of x என்ன x ஸ்கொயர், xக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம் x minus 6 the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் minus 2ab. ரைட்டா? இப்போ பாருங்கள் f dot g வேல்யூ என்ன x square minus 6. g dot f value என்ன x square plus 36 minus 12x. Therefore here f dot g not equal to g dot f. First one check பண்ணியாச்சு. ரெண்டு ஆன்சரும் ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல் இல்லையா? இப்போ what is that? Second question. The f of x is equal to 2 by x. The g of x is equal to 2x square minus 1. So the f dot g of x is equal to f of g of x. So f of g of x how much? 2x square minus 1. இதை fல அப்ளை பண்ணுறேன். fல அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 2 by x இல்லையா? 2 by xக்கு பதிலாக 2x square minus 1. இதுக்கு மேலே இதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன செய்யலாம்? g dot f. So which means g of f of x. g of f of x. g of f of x value 2 by x. இதை என்ன செய்யணும்? gல அப்ளை பண்ணுறோம். g value 2x square minus 1. So 2 xக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 by x the whole square minus 1. So 2 into 4 by x square minus 1. So which is 2 into this, what is this? 2 4s are 8 இல்லையா? So 8 by x square minus 1. So this is f dot g value. This is g dot f value. So ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? Not equal. Therefore f dot g not equal to g dot f. Third point. What is third point? f of x is equal to x plus 6 by 3. g of x is equal to 3 minus x. So f dot g of x is equal to f of g of x. So f of g of x value 3 minus x. இப்போ fல எடுத்து அப்ளை பண்ணுறோம். f என்ன? x plus 6 by 3. இதை x இருக்கிற இடத்துல போடுவோம் இல்லையா? 3 minus x plus 6 by 3 is equal to 3 plus 6 9. 9 minus x by 3. Right. Now g dot f of x is equal to g of f of x. So which is g of f of x is equal to what? Here x plus 6 by 3. இதை gல எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். g of x என்ன? 3 minus x. So 3 minus this is x plus 6 by 3. Right? So here 3 3s are 9 minus x plus 6 the whole divided by 3. So 9 minus x which is minus 6 by 3. This is 9 minus 6 3. 3 minus x by 3. Check பண்ணுங்க. This is f dot g g dot f. So வெவ்வேறு ஆன்சர் வந்திருக்கு. Therefore f dot g not equal to g dot f. இப்போ அடுத்து fourth point பார்க்கலாம். Now f of x is equal to 3 plus x. g of x is equal to the x minus 4. So the f dot g of x is equal to f of g of x. The f of g of x value x minus 4. இப்போ இதை எடுத்து என்ன செய்கிறோம்? fல போடுறோம். f என்ன இருக்குது? 3 plus x. இப்போ 3 plus x minus 4. 3 plus x which is x minus 1 இல்லையா? This is f dot g. அடுத்து g dot f of x is equal to g dot f of x. So f of x எவ்வளோ? 3 plus x. இதை எடுத்து gல அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜியில் போடும்போது x minus 4 இருக்கு இல்லையா? அப்போ 3 plus x minus 4. This is x minus 1. This is g dot f. இப்போ பாருங்கள் f dot g, g dot f ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். Therefore f dot g equal to g dot f. So fifth one, f of x is equal to 4x square minus 1. g of x is equal to 1 plus x.
So f dot g of x is equal to f of g of x. f of g of x 1 plus x. f ல apply பண்ணும்போது 4 into 1 plus x the whole square minus 1. 4 into a square plus b square plus 2ab இல்லையா? a plus b the whole square expand பண்ணியிருக்கேன். So this is 4 multiply பண்ணுங்க உள்ள கொண்டு 4 plus 4x square 4 2s are 8x minus 1. Now 4x square plus 8x 4 minus 1 3. This is f dot g. Now g dot f இல்லையா? g dot f of x is equal to g of f of x. So g of what is f of x? 4x square minus 1. So இதை g ல apply பண்ண 1 plus 4x square minus 1. So plus 1 minus 1 cancel. This is 4x square. G dot f. இப்போ f dot g answer வந்து இங்கே இது வந்து 4x square g dot f. இப்போ ரெண்டுமே வந்து not equal to. Therefore f dot g not equal to g dot f. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த 5 பாயிண்ட்ஸுமே 2 மார்க்கில் கொடுக்க மாட்டாங்க. 5 பாயிண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்து தான் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் exercise 1.5 second problem. Find the value of k. மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து ஷியோராக வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? such that f dot g is equal to g dot f. ஆல்ரெடி இந்த மெத்தடில் ஒரு சம் நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கு கொஷனில். நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஈக்குவேட் பண்ணி பார்த்தாவே கே வேல்யூ கிடச்சிரும் இல்லையா? ஸோ 2 கொஷின் கொடுத்துருக்கு. எக்ஸாமில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் தான் கேட்பாங்க. சரிங்களா? புக்கில் வந்து 2 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்ஸு 3 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும். எக்ஸாமுக்கு வரும்போது ஒரு பாயிண்ட்டு தான் கொஷினாக கொடுப்பாங்க. கவனிங்க. Now first find the value of k such that f dot g is equal to g dot f. முதல்ல என்ன செய்யணும்? ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாமா? என்ன கொடுத்துருக்கு? the f of x is equal to 3x plus 2. g of x is equal to 6x minus k. Right? Now the f dot g of x is equal to f of g of x. f of g of x value 6x minus k. இதை fல அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? 3 into xக்கு பதிலாக 6x minus k plus 2. 3 6 are 18x minus 3k plus 2. Right? This is f dot g. இப்போ இங்கே g dot f of x is equal to g of f of x. So g of what is f of x? 3x plus 2. இப்போ இதை gல அப்ளை பண்ணுறோம். இப்போ 6 3x plus 2 plus minus k. Right? So 6 3s are 18x, 6 2s are 12 minus k. This is g dot f. So what is given in the question? The given statement given f dot g is equal to g dot f. இல்லையா? இப்போ ஆன்சரை கம்பேர் பண்ணுங்க. f dot g equal to what? The 18x minus 3k plus 12 is equal to g dot f. The 18x plus 12 minus k. 18x cancel. So minus 3k plus 2 is equal to 12 minus k. Minus 3k. Minus k will come here. Plus k. 12 minus 2. சரிங்களா? இப்போ என்ன செய்யலாம்? minus 3k plus k minus 2k is equal to 10. Right? So k is equal to 10 by 2. So k is equal to minus 5. Answer. புரியுதுங்களா? இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். The second one. The f of x is equal to how much? 2x minus k. Right? The g of x is equal to 4x plus 5. So first f dot g of x is equal to f of g of x. f of what is g of x value? 4x plus 5. 4x plus 5. So here f ல apply பண்ண போகிறோம். f என்ன? 2x minus k. So 2 xக்கு பதிலாக 4x plus 5 minus k. So which is 8x, 2 5s are 10 minus k. This is f dot g. And the g dot f is equal to, which means g dot f of
x is equal to g of f of x. G of, what is f of x value? The f of x is equal to 2x minus k. 2x minus k. So the g la apply பண்ணுங்க. G is equal to 4x plus 5 இல்லையா? So 4 into 2x minus k plus 5. 4 2s are 8x minus 4k plus 5. This is g dot f. So what is given condition? F dot g is equal to g dot f. The given f dot g is equal to g dot f. F dot g oda answer enna? 8x plus 10 minus k is equal to g dot f oda answer 8x minus 4k plus 5. 8x cancel பண்ணிடுங்க. 10 minus k is equal to minus 4k plus 5. k எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. minus k here plus 4k. இங்கே 5 minus 10 இல்லையா? ஸோ வேரியபிள்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம். ஸோ திஸ் இஸ் 3k is equal to minus 5. So k is equal to minus 5 by 3. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 3 in exercise 1.5. If f of x is equal to 2x minus 1, g of x is equal to x plus 1 by 2, show that f dot g is equal to g dot f equal to x. ஆன்சரே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு x ஆன்சர் வரணும், ப்ரூவ் பண்ணணும். பாருங்க. ஸோ the f of x is equal to 2x minus 1. g of x is equal to x plus 1 by 2. So first f dot g of x. So f of g of x. f of g of x value என்ன? x plus 1 by 2. The f of, இப்போ இது வந்து நம்ம fல அப்ளை பண்ணுவோம். So f என்ன? 2x minus 1. 2 into this is x plus 1 by 2 minus 1 இல்லையா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 2x minus 1. இப்போ ஜியில் அப்ளை பண்ணுங்கள். ஜி என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1 by 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இதை போடணும் இல்லையா? So 2x minus 1 plus 1 divided by 2. Minus 1 plus 1 cancel. 2x by 2. 2 cancel is equal to x. This is g dot f. Equation 2. பாருங்க, equation 1 x தான், 2x தான். நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? So from 1 and 2 implies f dot g is equal to g dot f is equal to x. Hence the proof. இது எல்லாமே ஈஸி தான் இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem, fourth one. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே பாருங்கள், 2 sums இருக்குது. ஏதாவது ஒரு சம் தான் எக்ஸாம் கேட்பாங்க சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, ஃபைண்ட் ஏ இஃப் ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சம்மை கவனிங்க. f of x என்ன கொடுத்துருக்கு? x square minus 1, right? Now g of x என்ன கொடுத்துருக்கு? x minus 2. a find out பண்ணணும் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு g dot f of a இருக்கு இல்லையா? முதல்ல f of a எழுதணும். f of x இருக்கு இல்லையா? அதே f of a என்ன ஆகும்? a square minus 1 அப்படியே எழுதி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், என்ன தேவை நமக்கு? g dot f of a. ஸோ இது எப்படி எழுதுவோம்? g of f of a இல்லையா? the g of f of a value, what is that? the a square minus 1. இதை gல அப்ளை பண்ணுறோம். g of x என்ன? x minus 2 இல்லையா? இப்போ xக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுறோம். a square minus 1 minus 2, right? so which is a square minus 3. a square minus 3. இப்போ g dot f of a வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1 சரிங்களா? இப்போ 1 இந்த மைனஸ் 3 இங்கே வந்தால் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ 4 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ வேல்யூ என்ன? 2. ஸோ ஏ வேல்யூ 2. ஏ இஸ் ஈக்குவல் டு 2. புரியுதுங்களா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். திஸ் இஸ் ஃபஸ்ட் ஒன். இப்போ போட போகிறது செகண்டு. ஃபைண்ட் கே. கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இஃப் எஃப் ஆஃப் கே
is equal to 2k minus 1 and f dot f of k equal to 5, right? So இதை எடுத்துக்கங்க, இங்கே f of k கொடுத்துருக்கு, f of k equal to 2k minus 1 கொடுத்துருக்கு. So write this f dot f of k. So this can be written as f of k இல்லையா? So f of k எவ்வளோ? 2k minus 1. ஸோ இதை எடுத்து எஃப்பில் போடுறோம் அப்படின்னா கேல சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? 2 into 2k minus 1 then minus 1. புரியுதுங்களா? இப்போது 2 2s are 4k minus 2 minus 1, 4k minus 3. ஸோ இப்போ f dot f of k வேல்யூ கொடுத்துருக்கு. how much? 5. So 5, this minus here plus 3 is equal to 4k. 8 is equal to 4k. So 8 by 4 is equal to k. Therefore k is equal to 2 இல்லையா? k is equal to 2. So this is the answer. இந்த மாதிரி வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிற கொஷின்ஸ் 2 மார்க்கில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? a கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அவுட் த k வேல்யூ, சரியா? ஃபைண்ட் த x வேல்யூ. இந்த மாதிரி வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை 2 மார்க்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். The next problem, 6th one, let f of x is equal to x square minus 1. Find 2 questions இருக்கு பாருங்க. f dot f. Second one f dot f dot f. சரிங்களா? இப்போ f of x is equal to what? The x square minus 1. The first point f dot f. So இதை எப்படி எடுத்துக்குவோம்? f dot f of x is equal to f of x. f of x என்ன? x square minus 1. இந்த fல அப்ளை பண்ணோம்னா x square minus 1 the whole square minus 1. கரெக்டா? x இருக்கிற இடத்துல இந்த x square minus 1 போடணும். ஸோ xக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணியிருக்கேன். and this square minus 1, right? so this is a minus b the whole square. a square plus b square minus 2ab, right? minus 1. so which is plus 1 minus 1 cancel. x power 4 minus 2x square. This is first point answer. வேணும்னா x square காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ என்ன ஆகும்? the x square minus 2, right? Second point f dot f, which means what? f dot this is x. This is equal to f dot f of x, right? So f dot f, what is f of x? f of x is equal to the x square minus 1. இதை எடுத்து இந்த fல அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ f of இந்த fல போடும்பொழுது fோட வேல்யூ x square minus 1. ஸோ this can be written as x square minus 1 the whole square minus 1. So f of a square plus b square minus 2ab then minus 1. So which is f of plus 1 minus 1 cancel. x power 4 minus 2x square. So again fல substitute பண்ணுறோம். xக்கு பதிலாக இவ்வளோ எழுதுகிறோம். the x power 4 minus 2x square the whole square minus 1. This is a minus b the whole square. a square plus b square minus 2ab. 2 2s are 4, x power 6 minus 1. So this is x power 8 minus 4x power 6 plus 4x power 4 minus 1. This is answer for f dot f. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். let f is equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function. என்ன கொடுத்துருக்கு? linear function. இதை கவனமாக கவனிக்கணும். from z to into z find f of x. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. லீனியர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன? the linear function is என்ன எழுதுவோம்? y is equal to ax plus b. This is the linear function, right? So now இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, எஃப் பாயிண்ட்டு, இதில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புட்
x is equal to -1, y is equal to 3 அப்படின்னு போடுறேன். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 is equal to a into -1 plus b. 3 is equal to -a plus b. So this is equation number 1. Right? அடுத்து second point எடுத்துக்கிறேன். Put x is equal to 0, y is equal to -1. ஸோ அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க. -1 is equal to x is 0 என்ன ஆகிடும் 0 plus b. ஸோ -1 is equal to b. ஸோ b ஓட வேல்யூ -1. இதுக்கு வேணால் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறேன், b கொண்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் b equal to -1 in equation 2. ஸோ என்ன ஆகும், 3 is equal to -a -1. ஸோ 3 -1 இங்கே வந்து +1 equal to -a. This is 4 equal to -a. Therefore a equal to -4. ஸோ இது ரெண்டு எடுத்து லீனியர் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். Therefore substitute a equal to -4, b equal to -1 in equation 1. Therefore y is equal to a value -4x, b value -1. This is the f of x. f of x is equal to -4x -1. The யூனிட்ஸில் ஓவரால் 2 மார்க்ஸ் எப்படிலாம் எக்ஸாமுக்கு வரும், எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற 2 மார்க்ஸை பிளான் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து வேறு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் வந்து எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.